ரூபாய் கொடுக்கறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். 2000 கொடுக்கலாம். அதாவது தகுதியின் அடிப்படையில கொடுக்காம எல்லா பெண்களுக்கும் சொன்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சார் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுடைய ஆதரவு, மகளிருடைய வாக்கு அறுவடை செய்ய போவது அதிமுக தான் அப்படின்றத நம்ம கண்ண மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய அளவுல இந்த 1000 வாங்காத பெண்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 உங்களுக்கு நான் தர்றேன், அதுவும் எப்படி உங்க எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெண்களும் கண்ணம் மூடிக்கொண்டு அதிமுகவுக்கு இந்த முறை வாக்கு செலுத்துவதற்கு 199% வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம ரொம்ப தெளிவா நம்ம உணர முடியுது இந்த வாக்குறுதியின் மூலியமா. இந்த வாக்குறுதியை வச்சு இவங்க ஏன் விமர்சனம் பண்றாங்க திமுக அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. நம்ம இந்த 1000 கொடுக்குறோம்னு சொன்னோம், இந்த 1000 கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம மிகப்பெரிய அளவுல அதிருப்தியை சம்பாதிச்சதுதான் மிச்சம் பெண்கள் மத்தியில. ஏன்னா நம்ம எல்லா பெண்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், அனைத்து மகளிர்களுக்கும் நாங்கள் 1000 மாதம் தருவோம்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொன்னோம். கடைசியில அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 கொடுத்ததுமே 2.5 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தோம். இப்ப இந்த 2.5 வருஷமா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாக்குறுதிகள்ல இந்த 2000 வாக்குறுதிகளை அறிவிச்சதுல இருந்து பயங்கரமான விமர்சனம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கணும், ஆனா முழுக்க முழுக்க நம்மளுடைய பார்வை நம்ம கண்ண மூடிட்டு சொல்லலாம். இந்த 2000 அந்த அவர் கொடுக்கறதா சொன்ன அந்த வாக்குறுதியும் சரி, அவர் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த வார்த்தையும் சரி, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா பெண்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறும். அது வாக்கா மாறும். அதிமுகவுக்கு மகளிர்கள் இந்த முறை கண்டிப்பா வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த திட்டம் வரவேற்கக்கூடியது. அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வார்த்தையும் பெண்கள் மத்தியில வரவேற்கக்கூடியதா நான் பாக்குறேன்.